பஞ்சபூதங்கள்ல சூரியனை எல்லாம் கும்பிட்டா நல்லதுங்களா? பஞ்சபூதங்களை பூராமே கும்பிடணும் தான். இல்ல எப்போதுமே நம்ம கும்பிடணுங்களா? எல்லாருமே கும்பிடணும்? அதாவதுங்க சாமி, நல்ல கேள்வி கேட்டீங்க. பஞ்சபூதம் தான் கடவுள் சாமி. சரிங்க சார். இயற்கை கண்ணில் பாக்குறது அது ஒண்ணுதான். நம்ம இல்ல பஞ்சபூதம் கடவுள்னாலும் நீங்க 4 பூதத்தை தான் கண்ணில் பார்க்க உணர முடியும், கண்ணில் பார்க்க முடியும். ஆமா. ஒரு பூதத்தை நீங்க உணரத்தான் முடியும். காற்று மட்டும் ஒரு பூதம் இருக்கு இல்லையா? அதாவது என்ன பூதம் அது? காற்று இல்ல. காற்று கூட நீங்க ஒண்ணும் தெரியுங்களா? ஆமா. ஃபேன் போட்டா காத்து அடிக்குது, மூச்சு விடுறீங்க, காத்து கேக்குது இல்லையா? உணர்றீங்கல்ல? அதை காத்து போய் வர்றது உணர்றீங்களே? அப்படி வச்சா காத்து வருது இல்லையா? காத்துக்கு மூக்குல இருந்து வர்ற காத்து இந்த கையில அடிக்குது இல்லையா? அப்ப காத்த உணர்றீங்க இல்லையா? ஆனா உணர முடியாதது ஆகாய தத்துவம். உணர முடியாதது ஆகாயம் ஒண்ணுதான். அதனாலதான் சிவவாக்கியர் சொன்னார், அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால். பஞ்சபூத பாவிகால் நம்மள பாவின்றாரு. எல்லாமே உபயோகிச்சுக்கிட்டு. ஆமா. அஞ்சலத்திலேயே பிறகுற, புலன்கள்லயே பிறகுற, புலன்கள்ல பிறஞ்சு அஞ்சலத்திலே வளர்ற. பஞ்சபூதம் தான் உனக்கு சாப்பாடு கொடுக்குது. எல்லாமே இந்த பஞ்சபூதம் தான் கொடுக்குது. அதுலயே வளர்ற, வளர்ந்து அந்த அஞ்சலத்தையே ஓதுற. பஞ்சபூத பாவியேன்றாரு நம்மள. இந்த பஞ்சபூத பாவியே இதுல தானே நீ எல்லாம் அனுபவிக்கிற, எல்லாமே இதுதானே உனக்கு கொடுக்குது. ஆனா இதுல ஒரு எழுத்து மட்டும் தனித்து இயங்குது. அந்த ஒரு எழுத்துக்கு நீ என்னன்றத கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணு. ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் நம்பரத்தில் ஆடுமேன்றாரு. அஞ்சல் அஞ்சல் என்று நாதன், அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லி, அதாவது பயம் அப்படின்றதே ஒண்ணு வராது இனிமேல் உனக்கு. ஏன்னா பயம்தான் வாழ்க்கையுடைய அடிப்படையே பயம்தான். அந்த பயத்தினாலேயே நீ நிறைய தப்பு பண்ணிடுற, பயத்தினாலேயே நிறைய வினைகளை உருவாக்கிடுற. அதனால இந்த பயத்துல இருந்து வெளியில வா. பயத்துல இருந்து வெளியில வரணும்னா இந்த ஆகாய போதத்தை பத்தின அத்தனை அறிவையும் வாங்கிக்கோ, உள்வாங்கிக்கோ. ஆகாயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோ, ஆகாய தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இந்த பயத்துல இருந்து வெளியில வருவ, கடவுள் உனக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்றாரு. அப்ப இந்த 5 பஞ்சபூதமுமே கடவுள் தான். 5 பஞ்சபூதமுமே கடவுள். 5 பஞ்சபூதம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இதுல ஏதாவது ஒரு பூதம் இல்லைன்னாலும் நம்ம வாழ முடியுமா? சொல்லுங்க. தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாம வாழ முடியுமா? நீரின்றி அமையாது உலகுன்னாரு வள்ளுவர் சொன்னாரு. எல்லாமே தண்ணி தான் இங்க. சாப்பிடுறதுக்கும் தண்ணி, கழுவுறதுக்கும் தண்ணி, குளிக்கிறதுக்கும் தண்ணி. தண்ணி இல்லாம நம்ம வாழ முடியுமா? முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாத்துக்குமே தண்ணி தான். சாப்பிடும் போதும் தண்ணி, சமைக்கிறதுக்கும் தண்ணி. தண்ணியை வச்சு சமைக்கிறோம், தண்ணியிலேயே சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு தண்ணியை வச்சு சாப்பிடுறோம். அப்ப தண்ணிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குன்னு பாருங்க. தண்ணி இல்லாத ஊருக்கு போனா தெரியும் அந்த ஊருடைய அந்த தண்ணியோடைய அருமை. தண்ணி இல்லாத ஊருக்கு போனாதான் தெரியும். நமக்கு இங்க 20 ரூபா கொடுத்தா ஒரு வாட்டர் பாட்டில் கிடைச்சிருது. அதனால நமக்கு தெரியல, அதோடைய அருமை தெரியல. அந்த மாதிரி தண்ணின்றது ரொம்ப முக்கியமான பூதம். அதே மாதிரி மண்ணு, இந்த மண்ணுலதான் எல்லாமே விளையுது. மண் இல்லாம மண்ணு வளம் இல்லாம இங்க நமக்கு என்ன விளையும் நமக்கு ஒண்ணும் வராது. அப்ப சாப்பாடை கொடுக்கறது, அதனாலதான் அது பூமி தாயின்னு சொன்னோம் சொல்றாங்க. அப்ப பூமி தாயினா அது எல்லாமே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதால பூமி தாய். அப்ப இந்த வெறும் மண்ணு தண்ணி மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா அங்க ஒரு வெப்பம் தேவைப்படுது. ஒரு விதை முளைக்கணும்னாலும் சரி, இல்ல நாம உயிரோட இருக்கிறதுக்கே ஒரு வெப்பம் தான் தேவைப்படுது. நம்மளுடைய வெப்பம், நம்ம உடம்புல ஒரு வெப்பம் இருக்குல்லையா, அந்த வெப்பம் வெளியில போயிடுச்சுன்னா உடம்பு சில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பேரு? போனோம்னு பேர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு போய் இன்னொரு நெருப்புல போட்டுருவாங்க. அப்ப இந்த அடிப்படையா இருக்கக்கூடியது நெருப்பு. நமக்குள்ளவும் நெருப்பு இருக்கு, வெளியிலயும் நெருப்பு இருக்கு. இந்த நெருப்பு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. அப்ப முக்கியமான இடத்துல அதுவும் வைக்குதா. அப்ப இந்த நெருப்பை எது இயக்குதுன்னு பாத்தீங்கன்னா காத்துதான் இயக்குது. காத்து இயக்குது. அப்ப இயக்க பொருளா இருக்குது. அப்படி இயக்க பொருளா இருக்கிறதாலதான் நம்ம சுவாசம் நடந்துகிட்டே இருக்குது. மேலும் கீழும் அந்த இயக்க பொருளா இருக்கிறதால, அந்த காத்து இருக்கிறதால நாம உயிரோடவே இருக்க முடியுது. அதே மாதிரி வெளியிலயும் காத்து இருக்குது. வெளியிலயும் ஒரு காத்து இருக்குது, உள்ளவும் ஒரு காத்து இருக்குது. இந்த வெளியில இருக்க காத்து உள்ள இருக்க காத்து போய் இப்படி வருது. ஒன்னோட ஒன்னா தொடர்பு தான் இருக்குது. நம்ம மூச்சு நுரையீரல்ல மட்டும் இல்ல, வெளியில உள்ள ஒரு நுரையீரல் இருக்கு, இந்த வெளியிலேயே ஒரு நுரையீரல் இருக்கு. அந்த நுரையீரலுக்கு இந்த நுரையீரலுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஐயா அழகா சொல்லுவாரு, கண்ணாடி பாக்ஸுக்குள்ள ஒரு மனுஷனை போட்டு வச்சிரு, கொஞ்ச நேரம் உயிரோட இருக்கானா பாரு.
காத்தே போகாத ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ள உயிரோட இருக்கிற மனுஷனை போட்டு வை, அவன் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டா, செத்து போயிடுவான் அப்படிம்பாரு. ஏன்னா அவனுக்கு வெளியில இருந்து காத்து கொடுக்கணும், இந்த காத்து இல்லைன்னா செத்து போயிடுவான். அப்ப காத்து அங்கேயும் அது கடவுளா மாறுது. இதுக்கப்புறம் இருக்கிறது ஆகாயம். ஆகாயம் தான் எல்லாத்தையும் சப்தமா இருந்து எல்லாத்தையும் இயக்குது. ஆகாயம் இருளா இருந்து எல்லாத்தையும் இயக்குது. ஆகாயம் சூனியமா இருந்து எல்லாத்தையும் இயக்குது. இந்த இந்த ஆகாயத்தன்மையை நாம கத்துக்கிறது தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த நாளை பத்தின அறிவை வளர்த்துக்கிறோம் இங்க. அதே சமயத்துல இந்த ஆகாயம் என்ற அந்த சூட்சுமத்தை நம்ம கத்துக்கிறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சிவவாக்கியர் சொன்னது மாதிரி இந்த அந்த ஓரெழுத்தை தெரிஞ்சுக்க, ஆகாயம்ன்ற ஒரு எழுத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு இல்லையா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இங்க வந்திருக்கிறோம். இதுல இன்னொரு ரகசியம் சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த 5 பஞ்சபூதங்களையும் ஒன்னாக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் கடவுள். அதுக்கு பேர் தான் கடவுள். தனித்தனியா இயங்கும் போது அது இயக்கம். அது ஒரு இயக்கம். அது தனித்தனியா அது வேலையா அது செஞ்சுக்கிட்டே இருக்குது, கரெக்டா செய்யுது. அந்த 5 ஒன்னாயிடுச்சுன்னா அதுதான் கடவுள். அதைத்தான் நம்ம வழிபட்டு இருக்கிறோம். அதைத்தான் நம்ம சாதாரணமா அந்த அரசம்பரத்து விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் 5 தலை நாகத்தை வச்சு அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை அடிச்சு வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு பிள்ளையார் இருப்பாரு, இல்ல ஒரு கண்ணனுடைய சிலையா இருக்கும். அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்த 5 பஞ்சபூதம் தான் கடவுள் அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இதைத்தான் பாடல்கள்லயும் பல பாடல்கள்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போன்று எய்த்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு. இந்த பிள்ளையாரே 5 கரத்தம் தான். பிள்ளையாரே 5, அதாவது பிள்ளையாரே கடவுள் தான். அது பஞ்சபூதமும் ஒன்றிணைஞ்சாதான் பிள்ளையார். பஞ்சபூதமும் ஒன்றிணைஞ்சிருச்சான் அதுக்கு. அதனாலதான் 5 கரம் அதுக்கு பேரு. சிவத்துக்கு 5 கரம் தான், 5 முகம் சிவத்துக்கு. இவருக்கு பிரம்மாவுக்கு 4 முகம் தான். ஏன் 4 முகம்னா, அது நீரு நெருப்பு காற்று, இவ்வளவுதான் 4 தான். அது நீரு மண்ணு நீரு நெருப்பு காற்று, இந்த 4 தான். அது 4க்கு தான் அது அதிபதி. அதனாலதான் அது வணங்குறது இல்லைன்னு நம்ம அதை ஒதுக்கி வச்சாச்சு. ஏன்னா பஞ்சபூதத்தை தான் வணங்கணும், 5 பூதத்தையும் வணங்கணும். வெறும் 4 பூதத்தை நம்ம வணங்க முடியாது. ஏன்னா இயக்கம் வேணும் இல்லையா. மெயின் ஆள் இல்லையா, ஓனரே இல்லாத ஒரு கம்பெனி எப்படி ஓடும்? அது ஒரு நாள் ஓடும், 2 நாள் ஓடும். அதுக்கப்புறம் அதுக்கு யாருக்கு முதல் போடணும்? போட்ட முதல்ல அது ஒரு பொருள் தயார் பண்ணணும். தயார் பண்ண பொருளை எடுத்துட்டு போய் சந்தைப்படுத்தணும். சந்தைப்படுத்தினது படுத்தி அங்கிருந்து ஆட்ட காசு வாங்கி திருப்பி அதுக்குள்ள போடணும். இதுக்கு ஒரு ஓனர் வேணும். அந்த ஓனர் தான் ஆகாயம். அந்த ஆகாயம் பிரம்மா கிட்ட கிடையாது. அதனாலதான் அதுக்கு நான்முகன் பேர், நான்முக கடவுள்னு பேரு. படைக்கிறது மட்டும் அவரோட. ஆமா, நான்முக கடவுள், படைத்தல் தொழில் மட்டும்தான் அவரு. அதை காக்குறதும் அதை அருள்றதும் சிவத்துடைய வேலை. அதனால அந்த பஞ்சபூதத்தை தான் வணங்குறதை தவிர நம்மளுடைய வழிபாட்டு முறையே பஞ்சபூதம் வழிபாட்டு முறை தான். அது கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி, இங்கே நாம வர்றதும் பஞ்சபூதத்தை ஒன்றிணைக்கிறதா நமக்கு இங்க வேலை. பஞ்சபூதத்தையும் ஒன்றிணைக்கணும் இங்க. பஞ்சபூதத்தை ஒன்றிணைச்சிட்டீங்கன்னா இறை காட்சி தோன்றும். பஞ்சபூதத்தை ஒன்றிணைச்சிங்கன்னா ஆன்மா காட்சி தோன்றும். ஆன்மா தெரியும் உங்களுக்கு. இதை ஒன்றிணைக்கிறதா இங்க வேலை. இதை ஒன்றிணைக்கிறது யோகம், இதை வணங்குறது பக்தி. அவ்வளவுதான். இதுக்கு அதுன்னு உள்ள வேறுபாடு.